ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். நம்ம டெய்லியும் வந்துட்டு கிச்சனில் எனி டைம் வந்து நம்ம நிற்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பொரியல், கூட்டு, சாதம் இப்படி வந்து நம்ம பல வகை செய்வோம். என்றைக்காவது நமக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா டப்புன்னு இந்த சாம்பார் சாதம் செஞ்சிடலாம். ஏன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மாங்காய் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போது ஒரு குக்கரில் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப சேர்த்துற வேணால், வெந்தயம் வாசனைக்கு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வந்து குழையிறதுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காய் உள்ளே சேர்த்துக்கலாம். நமக்கு காய் எந்த காய் விருப்பப்பட்டாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பம்கின் சேர்த்துருக்கேன், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கிலோ இருக்கும் இந்த காய். இப்போது காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நான் வந்து அரிசி வந்து 1 டம்ளர் பச்சை அரிசியும் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு இப்போது இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா 2 கப்பு எடுத்ததுனால 5 கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சா மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குழஞ்சா மாதிரி வேணும் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், 5 டம்ளராக கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு உப்புக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு 3 விசில் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ நல்லா வந்து குழஞ்சி வரும். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து தனியா, 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் வாசனை வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே சேம் டைம் நான் வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சு ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதனால் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதோட நம்ம இது மேலே வந்து ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தேடு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஒரு நல்லா 3லேருந்து 4 ஸ்பூன், 4லேருந்து 5 ஸ்பூன் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு 50 ml வந்து ஆயிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நல்லா வாசனைக்கு பெருங்காயம் தூவி இப்போ நம்ம மேலே வந்து புளி, அந்த மிளகாத்தூள், நம்ம அரைச்ச பொடி எல்லாமே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயோடு ஊற்றி நம்ம கலக்கும் போது இந்த எண்ணெயிலே இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து குக் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கலந்துடலாம். நீங்கள் நல்லா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, நான் வந்து இன்றைக்கி கோபி 65 பண்ணியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையை நமக்கு சட்டுன்னு முடிச்சிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.